வணக்கம் நண்பர்களே, என்னோடய பேர் சுந்தரேசன். நான் ஒரு கட்டிட மேஸ்திரி. என்னுடைய நண்பன் எப்படி என் சொந்த மனைவியையே என் கண்ணு முன்னாடி ஆசைதீர அனுபவித்தான், நான் எப்படி ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிறத இந்த கதையில் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க 2 பேருமே என் மனைவியோட அம்மா வீட்டில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வயசு 48, என் மனைவிக்கு வயசு 36 தான். எங்கள் 2 பேருக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு வித்தியாசம் இருக்குது. நான் கட்டிட மேஸ்திரியாக தினசரி கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அதனால் தினசரி குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. தினசரி உடம்புலிக்காக குடிக்க ஆரம்பித்து நாளடைவில் அதுவே எனக்கு ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு. இப்படி தினசரி குடிச்சிட்டு வர்றதுனால என் உடல்நிலை கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் வீட்டிலையும் ஏகப்பட்ட சண்டை. இன்னும் சொல்லப்போனால் என் மனைவியை என்னால் திருப்திப்படுத்தவே முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் தினசரி குடிச்சிட்டு வந்து நான் படுத்து தூங்கிடுவேன். குடிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்போது என்னோட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் என் மனைவி ஃபோன் அடித்து கேட்பாங்க, இன்னும் என் வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன், பேர் குமார். அவன் தான் தினசரி நானும் அவனும் தான் ஒன்றா சேர்ந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வருவோம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் குமாருக்கும் என் மனைவிக்குமே பழக்கம் ஏற்பட்டுச்சு. நான் ஃபோன் எடுக்கலைன்னா, வர லேட்டாச்சுன்னா குமாருக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இதை நான் ஆரம்பத்தில் ஒன்றும் தவறாகவே எடுத்துக்கலை. சரி, இயல்பாக தானே பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அடிக்கடி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறதுனால எனக்கு என் மனைவிக்கும் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையே குறைஞ்சி போச்சு. நானும் என் மனைவியும் ஒன்றா பக்கத்தில் படுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நாள் இயல்பாக நல்ல போதை ஆகிட்டேன். என்னால் நடக்கக்கூட முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குமார் தான் என்னை அழைச்சிட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சுட்டு போவான். இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எதேர்ச்சியாக ஒரு நாள் நல்ல போதை ஆகிட்டேன். குமார் தான் என்னை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டு, ஆனால் இன்றைக்கி எனக்கு போதையை விட மதியம் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் குடித்ததுனால வந்த மயக்கம் தான் அதிகம். அதனால் கொஞ்சம் ரொம்பவே கேராகி போய் தடுமாற ஆரம்பிச்சிட்டேன். என் மனைவி நான் கொஞ்சம் அரைகுறை மயக்கத்தில் இருக்கேன். என் மனைவி என்னை திட்டுறதெல்லாம் நல்லாவே காதில் விழுந்துச்சு. சரின்னு என்னை 2 பேரும் பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க பொழுது. நானும் கொஞ்சம் நல்லா மயக்கமாயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் இருக்கும். எனக்கு ஓரளவு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு அரைகுறையான மயக்கத்தில் எழுந்துச்சு தட்டு மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு பார்த்தேன். எங்கள் வீடு ஒரே ஹால் தான், ஒரே பெட்ரூம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் ஹாலில் மட்டும் படுத்துருக்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் மெதுவாக தண்ணியை குடிச்சிட்டு பார்த்தோன்னா என் மனைவி ஹாலில் காணும். சரி, பெட்ரூமில் தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மெதுவாக ரூம் உள் பக்கமாக சாத்தியிருந்தனால, நான் போதை ஆகிட்டனால என் மனைவி உள்ளே பெட்ரூமை சாத்திட்டா உள்ளே நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அப்படியே மெதுவாக வாசப்படி பக்கம் வந்தேன்னா குமாரோட செப்பலும் வண்டியும் வாசல்லே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என் வீடு சாதாரண வண்டி கொடுத்துன தனி வீடு, பக்கத்தில் வேலி வச்சு அடுத்த காம்பவுண்டு, அடுத்த வீடு, இப்படி தான் இருக்கும். மாடி கூட கிடையாது. அப்படி இருக்கல குமாரோட வண்டி இன்னும் இங்கே இருக்குது, இப்போ எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனை வந்துச்சு. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி குழப்பமான மயக்கத்தில் அரை மயக்கத்தில் அப்படியே உள்ளே வந்தேன். ஆனால் கிட்ட வந்து பெட்ரூம் பக்கமாக போய் கதவை தொட போகும்போது தான் உள்ளே இருந்து பேச்சு குரல் கேட்டுச்சு. நான் சந்தேகத்தை, என்னடா இது பேச்சு குரல் கேட்குதே, சரி குமார் என் மனைவி ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்போது என் மனைவி சொன்னான், அங்கெல்லாம் தொடாதீங்க, கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே குமார், இதுதான் தடவை தொடுற மாதிரி என்னமோ ரொம்ப பிகு பண்ணுறிய அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஐயோ, அப்போ இங்கே வேறு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதட்டம் வந்துடுச்சு. நான் உடனே உள்ளே தள்ளிட்டு போகலான்னு பார்த்தா எனக்கு ஓரளவுக்கு தான் போதை நிதானம் இருந்துச்சு. சரி, ஆனால் என்ன பேசிக்கிறாங்க, எவ்வளோ நாள் பழக்கம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விருப்பம் வந்துருச்சு. சரி, என்ன இவங்களை கையங்கலமாக பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அந்த பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டேன். அப்போது இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு என் தலையெழுத்து எழுதியிருக்கோன்னு சொல்லி என் மனைவி புலம்பிக்கிட்டே இருந்தாள். பயப்படாத, அதான் நான் பக்கத்தில் இருக்கேன்ல, அதில் தான் கொண்டாந்து வீட்டுக்கார பத்திரமா சேர்த்துட்டேனே அப்படின்னு சொன்னார். நீங்கள் இருக்கிற வரைக்கும் சரிங்களாம், இவர் இருக்கிற வரைக்கும் தான் என் குடும்பம் என் குழந்தைங்கள்லாம் பார்க்கணும், இவர் இப்படி பண்ணியிருந்தா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் இருக்கேன் அதுவே என்றைக்கும், நீ என்னை மறந்துடாத அப்படின்னு சொல்லி குமார் சொன்னான். அதுக்கு என் மனைவியும் அந்த தைரியத்தில் தான் நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்.
அப்போ தான் யோசித்தேன், எத்தனை நாள் குமார் தான் எனக்கு நல்லா செலவு பண்ணுவான், அவன் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பான், எவ்வளோ நாள் அவன் தான் எனக்காக செலவு பண்ணியிருக்கான். வா பங்காளி, அதங்கே போவோம் பங்காளி, இதை சாப்பிடுவோம் பங்காளி, அதை குடிப்போம் பங்காளின்னு சொல்லுவான். அவன் பங்காளின்னு சொல்லும்போதே நான் சுதாரிச்சிருக்கணும். ஆனால் என்னுடைய தவறான பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சு. அவன் இப்படி என் கூட இருந்துக்கிட்டே குழி பறிப்பான் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதுக்குள்ளே என் மனைவி, சீக்கிரங்க என் கணவர் எழுந்திரிச்சிடுவார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு குமார், அவன் என்னைக்கு எழுந்திரிச்சிருக்கான், இன்றைக்கி எழுந்திரிக்கிறதுக்கு அவன் எழுந்திரிக்காததுனால நமக்குள்ளே இப்படி ஒரு உறவே வந்துச்சு அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு. எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கேன், காசு அப்படி வீணாக செலவு பண்ணியிருக்கேன், என்னோடய உடல் நலத்தை நானே கெடுத்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி என் ஆசை மனைவியே என்கிட்ட பிரிஞ்சு போகிற அளவுக்கு இப்படி ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு இப்படி நம்ம ஆளாக்கிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு நிறையவே வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துலேயே 2 பேரோட பேச்சு சத்தமும் அடங்கிட்டு, ஆனால் பதிலுக்கு 2 பேரோட முனகல் சத்தம் தான் கேட்டுச்சு. என் மனைவியோட முனகல் சத்தம் ரூமை விட்டு வெளியில் வந்து வாசல் வரைக்கும் போகிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் சரி வெளியில் இருக்கவங்க கேட்டால் எதுவும் தவறாக நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு நானாக மெதுவாக போய் வெளிக்கதவை பூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் ரூமுக்குள்ளே அவங்களோட சத்தம் ஓயவே இல்லை. மெதுவாக அவங்க எப்படி இருக்காங்கிற பார்க்கணுங்கிற ஆசை என் மனசுக்குள்ளே வந்துச்சு. எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு மெதுவாக அந்த ரூமோட கதவை திறந்து பார்த்தேன். அந்த ரூமில் நானும் என் மனைவியும் இருந்த அந்த பெட்டில் என் நண்பன் குமாரும் என் மனைவியும் நான் இருந்ததை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி என் மனைவி என்னை விட குமார் தான் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கான் அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. நம்ம கூட இப்படி நம்ம மனைவி பார்த்துக்கிட்டது இல்லையே, நண்பன் குமார் இப்படி பார்த்துக்கிறான்னு தான் தோணுச்சு. பார்க்கக்கூடாத காலத்தில் பார்த்து அதை என்னால் மறக்கவே முடியலை. போய் மெதுவாக கதவை சாத்திட்டு நான் எதுவும் தெரியாத மாதிரி படுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுடைய முனகல் சத்தம்லாம் நின்றுடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து என் குமார் நண்பன் வெளியில் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிற சத்தம் கேட்டுச்சு. ஆனால் நான் கண் முழிச்சு பார்க்கவே இல்லை. எதுவுமே தெரியாத குடிகார மாதிரியே கண்ணை மூடிட்டு அப்படியே இரும்பு போல் படுத்துட்டேன். அப்படியே தூங்கியும் போயிட்டேன். மறுநாள் காலையில் என் மனைவியை பார்த்தேன். அவள் எதுவுமே நடக்காத மாதிரி எழுந்திரிச்சு எல்லாம் சமைச்சு எனக்காக தயார் பண்ணி வச்சுருந்தான். இந்த கதையில் யார் மேலே தவறுன்னு எனக்கு தெரியலை. இதை எப்படி திருத்திக்கிறதுன்னு தெரியலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய குடிப்பழக்கத்தை நான் குறைச்சிக்கிட்டு என் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இந்த முடிவு நல்லதா கெட்டதான்னு நீங்களே சொல்லுங்கள்.